ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 30th ஏப்ரல் 2020க்கான ஹிந்து நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலிகிராம் யூசர் நேம் இருக்குது, அதை டெலிகிராமில் சர்ச் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவேன். ஸ்டடி ஆன் சைனா டேம்ஸ் பிரிங்ஸ் த பிரம்மபுத்ரா இன்டு ஃபோக்கஸ். அதாவது நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம்ல ரிவர் டிஸ்பியூட் அப்படின்னு. இப்போ தமிழ்நாடு அண்ட் கர்நாடகாக்கு இடையில காவிரி ரிவர் டிஸ்பியூட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அதானே இப்போ எப்பவுமே ஒரு ரிவர் டிஸ்பியூட் அப்படின்னா எப்படி இருக்கும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, இது உங்களோட லேண்டு, இது என்னோட லேண்டு, ரெண்டு பேருக்குமே ஒரு சோர்ஸ்ல இருந்து தான் தண்ணி வருது. அதாவது ஒரு கிணறு இருக்கு அப்படின்னு வைங்களேன், இங்க இருந்து தான் நம்ம தண்ணி பாய்க்கிறோம் அப்படின்னா இங்க இருந்து தண்ணி ஃப்ளோ ஆகுது, என்னோட நிலம் வழியா தான் உங்களோட நிலத்துக்கு வரணும். அப்போ நான் இதை வந்து அடைச்சி வச்சிட்டேன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு வராதுல்ல. இதே ப்ராப்ளம் தான் இந்த ரிவர் டிஸ்பியூட்லயும் இருக்கும். அதாவது இப்போ ரிவர் ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வைங்களேன், அந்த இடத்த தான் அப்பர் ரிப்பேரியன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா அப்பர் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இங்க லாஸ்ட் வர்றது வந்து லோயர் ஸ்ட்ரீம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ காவேரி வந்து இங்க இருந்து வருது, அதான கர்நாடகால இருந்து வருது. அப்போ அவங்க அப்பர் ஸ்ட்ரீம்ல இருக்காங்க, நம்ம லோயர் ஸ்ட்ரீம்ல இருக்கோம். அப்போ அவங்க இதுல டேம் கட்டி அடைச்சு வச்சுட்டாங்கன்னா நமக்கு தண்ணி வராதுல்ல, அதனாலதான் பிரச்சனையே வருது. இப்போ இது ஸ்டேட்டுக்கும் மட்டும் இல்ல, கண்ட்ரீஸ்க்கு இடையிலயும் இந்த பிரச்சனை இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் இந்தியாவுக்கு இடையில இண்டஸ் வாட்டர் டிஸ்பியூட் இருக்கு. அதே மாதிரி சைனாக்கும் இந்தியாவுக்கும் இடையில வந்து இந்த பிரம்மபுத்திரா இஷ்யூ வந்து இருக்கு. இப்போ அதை பாக்குறதுக்கு முன்னாடி சைனால இருக்கிற இன்னொரு ரிவரை பத்தி கொடுத்துருக்காங்க. இந்த ரிவர் பாத்தீங்கன்னா மெக்காங் ரிவர். இது சைனால இருந்து தான் ஃப்ளோ ஆகி அதுக்கப்புறமா மியான்மர், தாய்லாந்து, வியட்நாம், கம்போடியா இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்க்குலாம் போகுது. இப்போ இந்த ரிவர்ல அப்பர் ஸ்ட்ரீம் யாரு? சைனா தானே. இப்போ சைனா வந்து இங்க டேம் கட்டிட்டாங்கன்னா இங்க கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தண்ணி போகாது, அதானே. அந்த பிரச்சனை தான். அவங்க வந்து இங்க நிறைய டேம் வந்து கட்டி வச்சிருக்காங்க. போன வருஷம் பாத்தீங்கன்னா 2019ல நல்லா மழை பெஞ்சிருக்கு. ஆனா இந்த கீழே இருக்கும்ல இந்த கண்ட்ரீஸ்க்குலாம் இந்த ரிவர்ல இருந்து தண்ணி வரவே இல்லை. இவங்களுக்கு போன வருஷம் ரொம்ப வறட்சியா இருந்திருக்கு. இப்போ அந்த கண்ட்ரிஸ் எல்லாமே இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஏன்னா போன வருஷம் வந்து மழை பெஞ்சிருக்கு, ஆனாலும் இப்படி நமக்கு வந்து தண்ணி வரலையே அப்படிங்கிறத பத்தி ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இவங்க ஸ்டடி பண்ணி பார்த்ததுல என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, சைனால இருக்கிற டேம்ஸால தான் தண்ணி வராம இருந்திருக்கு, அவங்க தடுத்ததுனால தான் தண்ணி வராம இருந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ஆனா சைனா இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்களுக்குமே போன வருஷம் வறட்சியா தான் இருந்துச்சு, இந்த யுன்னான் ரீஜியன்ல தான் இந்த ரிவர் வந்து இருக்கு, ஸோ எங்களுக்கு அங்க வறட்சியா தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, நாங்க வந்து இந்த ரிவர்ல இருந்து 13.5% தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே லோயர் ஸ்ட்ரீம்ஸ்க்கு வந்து விட்டுட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா நாங்க வந்து டேம்ஸ் கட்டியிருக்கோம், ஆனா அந்த டேம்ஸ் எல்லாமே ரன் ஆஃப் த ரிவர் டேம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹைட்ரோ பவர் ஜென்ரேட் பண்றதுக்காக மட்டும்தான் அந்த டேமை கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஹைட்ரோ பவர் அப்படின்னா என்னன்னா, ஹைட்ரோனா வாட்டர், வாட்டர்ல இருந்து பவர் ஜென்ரேட் பண்றது தான் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ். ஓகேவா? இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வாட்டரை எடுத்துட்டு அதுல இருந்து பவர் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு திருப்பவும் அந்த வாட்டரை வந்து என்ன பண்ணிடுவாங்க, ரிவர்ல விட்டுருவாங்க. அதுதான் ரன் ஆஃப் த ரிவர் டேம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்க வந்து பவர் ஜென்ரேட் பண்ணிட்டு ரிவர்ல வாட்டரை விட்டுருவோம், அதனால நாங்க எந்த டேமும் வச்சு எங்களுக்கு தண்ணியை வந்து எடுத்துக்கல அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கொஸ்டின் வருது அப்படின்னா, இந்த மாதிரி மெக்காங் ரிவர்ல வந்து லோ ஸ்ட்ரீம் கண்ட்ரீஸ்க்கு தண்ணி கிடைக்கல, அதே மாதிரி தான் நம்மளோட பிரம்மபுத்திரா ரிவரும் திபெத்ல இருந்து சைனா வழியா தான் இந்தியாவுக்கு வருது. அப்போ இந்த பிரம்மபுத்திரா ரிவர்லயும் சைனா நிறைய டேம்ஸ் வந்து கட்டி வச்சிருக்காங்க. அப்போ இதுலயும் நமக்கு தண்ணி கிடைக்காம போகுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு வருது. இதுக்கு நம்மளோட இந்தியன் அஃபிஷியல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சைனா டேம் கட்டுறதுனால நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்மளோட பிரம்மபுத்திரா ரிவர்ல நிறைய ட்ரிபியூட்டரிஸ் இருக்கா, இந்த ட்ரிபியூட்டரிஸ் மெயினா இங்கே தான் இருக்கு. ஸோ நிறைய ரிவர் பேசின்ஸ் வந்து இங்கே தான் ஜாயிண்ட் ஆகுது, அதனால அவங்க இங்க திறந்து விட இல்லைனாலும் நமக்கு இங்க இருந்து தண்ணி கிடைச்சிரும். ஏன்னா 30% ஆஃப் ரிவர் பேசின்ஸ் வந்து இங்க இருக்கு, இதனால பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்களோட டேம்ஸ் எல்லாமே ரன் ஆஃப் த ரிவர் ப்ராஜெக்ட் தான், ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷனுக்கு மட்டும்தான் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ தண்ணி வந்து குவான்டிட்டிக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இப்போ இந்தியா சைனாக்கு இடையில
வாட்டர் ஷேரிங் அக்ரிமெண்ட் எதுவுமே இல்லை. இப்போ பாகிஸ்தான் இந்தியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டின்னு 2 பேரும் சைன் போட்டிருப்பாங்க. நீங்க இவ்வளோ தண்ணி தரணும் அப்படின்னு வந்து சைன் போட்டிருப்பாங்க. ஆனா சைனாக்கும் இந்தியாவுக்கும் இடையில அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்டே இல்லை. ஏன் அப்படின்னா நமக்கு தான் இங்கே தண்ணி கிடைச்சிருதுல, அதனால நம்ம அந்த அக்ரிமெண்ட்லாம் சைன் போடவே இல்லை. ஆனா ஒரே ஒரு டேட்டா மட்டும் நம்ம சைனா கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டே இருக்கும். என்ன டேட்டா அப்படின்னா ஹைட்ராலஜிக்கல் டேட்டா. ஹைட்ராலஜிக்கல் டேட்டானா ஒன்றும் கிடையாது. ஹைட்ரோ அப்படின்னா வாட்டர் டேட்டா, அதாவது ரிவர்ல ஃப்ளோ எப்படி இருக்கு, மழை அங்கே எப்படி பெஞ்சிருக்கு, ஃப்ளட் வருமா வராதா, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வார்னிங்ஸ் எல்லாமே சைனா நமக்கு கொடுக்கணும். ஏன்னா அவங்க மேலே இருக்காங்க, இங்கே ஃப்ளட் வரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு இங்கே தெரிஞ்சிடும். அவங்க வார்னிங் பண்ணாதான் நம்ம இங்கே லோ லையிங் ஏரியாவில் இருப்பாங்கல்ல பீப்புள்ஸ், அவங்களெல்லாம் அலர்ட் பண்ண முடியும். அதனால சைனாவும் இந்தியாவும் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. அதாவது நாங்க தரோம்ப்பா அப்படின்னு அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணல, சும்மா ஹைட்ராலஜிக்கல் டேட்டா மட்டும் நாங்க தரோம்ப்பா அப்படின்ட்டு பேசி வச்சிருக்காங்க. ஆனா சம்டைம்ஸ் வந்து சைனா இந்த ஹைட்ராலஜிக்கல் டேட்டா வந்து தர மறுப்பாங்க. அதாவது இப்போ டொக்லம் இஷ்யூ வந்துச்சுல 2017, அப்போ வந்து அவங்க தரவே இல்லை கொஞ்ச நாளைக்கு டேட்டா. அதுக்கப்புறமா இந்தியா திருப்பி கேட்டு நொய்னு கேட்டு வாங்கிட்டாங்க. இப்போ என்ன நமக்கு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க நிறைய ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்றாங்கல்ல, இதனால குவான்டிட்டி வந்து பிரச்சனை இல்லை, ஏன்னா நமக்கு தண்ணி வந்து இங்க இருந்தே கிடைச்சிருது. ஆனா வாட்டரோட குவாலிட்டி வந்து இந்த ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸால அஃபெக்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரிவர்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்க தண்ணி எடுப்பாங்கல்ல, இதனால அந்த தண்ணியோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாகுதான். அது மட்டும் இல்ல, அவங்க அந்த பவர் ஜென்ரேட் பண்ணிட்டு மறுபடியும் அந்த தண்ணியை விடும்போது நேச்சுரலா வாட்டருக்கு இருக்க வேண்டிய கேரக்டர்ஸ் எல்லாமே போயிடுறதுனால தண்ணியில இருக்கிற ஹேபிட்டட்ஸ், மீன், இந்த மாதிரி உயிரினங்கள்லாம் அழிஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, வாட்டர் பொல்யூஷன் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ல தண்ணி எப்படி நேச்சுரலா ஃப்ளோ ஆயிட்டு இருக்க தண்ணியை எடுத்துட்டு மறுபடியும் அவங்க ஃபுல்லா விடும்போது சம்டைம்ஸ் வந்து ஃப்ளட் வர கூட வாய்ப்பு இருக்கு. ஃப்ளட் வரும்போது கண்டிப்பா நமக்கு வந்து பாதிக்கும்ல, நம்ம தானே லோ சைட்ல இருக்கும், பாதிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி ஹைட்ராலஜிக்கல் டேட்டாவை வந்து நம்ம நொய்னு கேட்டு அவங்க கிட்ட வாங்குறோமோ, அதே மாதிரி இந்த விஷயவையும் நமக்கு திருப்பி அவங்க கிட்ட ரைஸ் பண்ணா மட்டும்தான் இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்தியன் அஃபிஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்டடி இருக்குல்ல, மெக்காங் ரிவர்ல நடத்தின ஸ்டடி, இது வந்து நம்புற மாதிரி இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்மளோட பிரம்மபுத்திரா ரிவருக்கு செட் ஆகாது, ஆனாலும் இது நம்புற மாதிரி இல்லை, ஏன்னா அந்த ரிவர்லயே அவங்க ரன் ஆஃப் ப்ராஜெக்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பை எனி கால்குலஸ் இந்தியா குவாலிஃபைஸ் ஃபார் யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் பெர்மனன்ட் சீட். இந்த இன்டர்வியூ யார் கொடுத்துருக்கா அப்படின்னா இந்தியாவோட பெர்மனன்ட் ரெப்ரசன்டேட்டிவ் டு யுனைடெட் நேஷன் இவர் தான் கொடுத்துருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா இன்னையோட ரிட்டையர் ஆகுறாரு. இவரோட பேர் ஷயத் அக்பருதீன். இவருக்கு அப்புறமா இப்போ ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ண போறாங்க. அந்த நியூஸ் வந்து குட்டியா வந்து இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல போட்டிருக்காங்க. அது யாரு அப்படின்னு கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் பத்தி பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா யுனைடெட் நேஷனோட 6 பிரின்சிபல் ஆர்கனைசேஷன்ல ஒன்று. ஓகேவா, ஒரு பிரின்சிபல் ஆர்கனைசேஷன் இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில். மிச்சம் 5 பிரின்சிபல் ஆர்கன்ஸ் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட்ல அதையும் மென்ஷன் பண்ணுங்க. இவங்க எப்ப ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ல்டு வார்க்கு அப்புறமா தான் இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில ஃபார்ம் பண்ணிருக்காங்க. யுனைடெட் நேஷன்ல இருக்கிற 6 பிரின்சிபல் ஆர்கனைசேஷன்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஆர்கன் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் தான். இவங்கள வந்து எதுக்கு வேர்ல்டு வார்க்கு அப்புறமா ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டியை வந்து என்ஷூர் பண்றதுக்காக தான். இதுக்காக இவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்னா பீஸ் கீப்பிங் ஆப்ரேஷன்ஸ் வந்து பண்றாங்க. அதுக்கப்புறமா ஏதாவது கண்ட்ரி வேர்ல்டு பீஸை பாதிக்கிற மாதிரி நடந்துகிட்டா, அதாவது டெரரிசம் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி ஈடுபட்டுட்டு இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரி மேல யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து சாங்ஷன்ஸ் வந்து போடுவாங்க. அதாவது எக்கனாமிக்கலா சாங்ஷன் போடுவாங்க, அவங்கள ட்ரேட் பண்ண விட மாட்டாங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறமா டெக்னிக்கலாவும் நிறைய சாங்ஷன்ஸ் வந்து போடுறாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க வந்து ஒரு கண்ட்ரிய அட்டாக் பண்ண சொல்றதுக்கு கூட இவங்களுக்கு அதிகாரம் இருக்கு. இந்த மாதிரி தான் 9/11 அட்டாக் நடந்துச்சுல அமெரிக்கால. அதுக்கப்புறமா அதுக்கு காரணமா இருந்த அல்கொய்தாய்ஸ் வந்து எங்க இருந்தாங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல இருந்தாங்க. ஸோ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இவங்களை வந்து ஆப்கானிஸ்தான்ல போய் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு வந்து
ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களோட ரெசல்யூஷன் வந்து ரொம்ப பவர்ஃபுல். யுனைடெட் நேஷன்ல இருக்கிற எல்லா பாடியிலையும் இவங்க கொடுக்குற ரெசல்யூஷன் தான் என்ன பண்ணும், பைண்டிங். எல்லா மெம்பர் ஸ்டேட்டும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இவங்களோட மெம்பர் ஸ்டேட் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன்ல 193 கண்ட்ரிஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் கீழே வந்துருவாங்க. இப்போ யுனைடெட் நேஷன்ல புதுசா ஒரு கண்ட்ரி சேரணும் அப்படின்னா கூட இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் அப்ரூவ் கொடுக்கணும். அவங்க ரெசல்யூஷன் கொடுத்தா மட்டும்தான் சேர முடியும். அதுக்கப்புறமா யுனைடெட் நேஷனோட சார்ட்டர் ஏதாவது ஒரு லா வந்து மாத்தணும் அப்படின்னா கூட இவங்க வந்து பர்மிஷன் கொடுத்தா மட்டும்தான் முடியும். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான ஆர்கன் வந்து இது. இந்த ஆர்கன்ல பாத்தீங்கன்னா 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க. யாரெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா US, UK, பிரான்ஸ், ரஷ்யா, சைனா. இவங்களுக்கு வந்து வீட்டோ பவர் இருக்கு. அதாவது நம்ம இப்ப பார்த்தோம்ல, இவங்களோட ரெசல்யூஷன் வந்து எல்லா மெம்பர் ஸ்டேட்டும் கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்ல. இப்போ ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும் அப்படின்னு வைங்களேன். இப்போ இந்த 5 மெம்பர் கண்ட்ரீஸ்ல ஒரு கண்ட்ரி வந்து இல்ல நோ ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ரெசல்யூஷன் வந்து பைண்டிங் ஆகாது, செல்லாது. இந்த 5 பேரும் முடிவுக்கு வந்து சம்மதம் சொல்லணும். அவ்வளோ பவர்ஃபுல் இந்த 5 கண்ட்ரீஸ்க்கும். இவங்கள அசிஸ்ட் பண்றது மாதிரி ஒரு 10 மெம்பர்ஸ் இருக்காங்க. இவங்க வந்து பெர்மனன்ட் மெம்பர்ஸ் கிடையாது, நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ். நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ்னா என்ன, மாறிக்கிட்டே இருப்பாங்க. இவங்கள அசிஸ்ட் பண்றதுக்காக இவங்க இருக்காங்க. இவங்க வந்து 2 வருஷத்துனா இவங்களுக்கு டேம். 2 வருஷத்துக்கு அப்புறமா எலெக்ஷன் வச்சு புதுசா இன்னொரு 10 மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. எப்படி வந்து சீட்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரீஜனல் பேசிஸ்ல கொடுக்குறாங்க. அதாவது 10 சீட்ஸ் இருக்கா, அப்போ இந்த தடவை ஆப்பிரிக்காவுக்கு 2 சீட், ஏஷியாவுக்கு 2 சீட், அதுக்கப்புறமா யூரோப்புக்கு 1 சீட், அந்த மாதிரி ரீஜனல் பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்களுக்கு எந்த வீட்டோ பவரும் கிடையாது. ஒன்லி அந்த 5 கண்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் வீட்டோ பவர். இவங்க சும்மா அசிஸ்ட் பண்ணுவாங்க. பட் இவங்களுக்கும் நிறைய முக்கியத்துவம் இருக்கு. ஏன்னா இவங்க இந்த பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அசிஸ்ட் பண்றதுனால இவங்க நிறைய விஷயங்களை எடுத்து உரைக்கலாம் அவங்களுக்கு. அதனால இவங்களுக்கும் நிறைய சிக்னிஃபிகன்ஸ் வந்து இருக்கு. 2020ல இருந்து 22 வரைக்குமான இந்த 10 மெம்பர்ஸ்க்கான எலெக்ஷன் வந்து இனிமே தான் நடக்க போகுது. இதுல பாத்தீங்கன்னா ஏசியா பசிபிக் ரீஜியனுக்கு 1 சீட் வந்து கிடைச்சிருக்கு. அப்போ ஏசியால இருக்கிற எந்த கண்ட்ரினாலும் இந்த எலெக்ஷன்ல வந்து போட்டியிடலாம். ஆனா இதுல ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டைம் இந்தியா மட்டும்தான் ஏசியால இருந்து போட்டி போட போறாங்க. ஏன்னா ஏசியா பசிபிக் ரீஜியன்ல மொத்தம் 54 மெம்பர்ஸ் இருக்காங்க, இந்தியா தவிர்த்து. இந்த 54 பேரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்தியாவே நிக்கட்டும் எலெக்ஷன்ல அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. அதனால இந்தியா மட்டும்தான் ஏசியா பசிபிக்ல போய் நிக்க போறாங்க. எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளியில இருக்கிற எல்லா மெம்பர் கண்ட்ரீஸ்லயும் 2/3 ஆஃப் மெம்பர்ஸ் வந்து இந்த கண்ட்ரி வந்து நான் பெர்மனன்ட் மெம்பரா இருக்கலாம் அப்படின்னு வந்து ஓட் போடணும். அப்பதான் நம்மள வந்து நான் பெர்மனன்ட் மெம்பரா வந்து சேர்ப்பாங்க. கண்டிப்பா வந்து நமக்கு கிடைச்சிரும். ஏன்னா ஏசியா பசிபிக்ல எல்லாருமே நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம 7 டைம்ஸ் வந்து இந்த மாதிரி நான் பெர்மனன்ட் மெம்பரா வந்து இருந்திருக்கும். ஆனா இந்த டைம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாம். ஏன் அப்படின்னா, பாகிஸ்தான் நம்மளோட எனிமி, சைனாவும் நம்ம கூட கொஞ்சம் ஒத்து வராது. ஸோ பாகிஸ்தான், சைனா 2 பேருமே நம்ம வந்து ஏசியால இருந்து நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, 2022ல நம்மளோட 75th இண்டிபெண்டன்ஸ் டே வருது. இந்த டைம்ல நம்ம இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கிறது வந்து நமக்கு ரொம்ப சிக்னிஃபிகண்டான ஒரு விஷயம். யூஜிசி இஷ்யூஸ் அட்வைசரி ஃபார் அகாடமிக் இயர், அதாவது யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ் வந்து எப்போ ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு வந்து யூஜிசி வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயர் வந்து செப்டம்பர் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, மற்ற இயர்ஸ்லாம் ஆகஸ்ட்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபைனல் செமஸ்டருக்கு மட்டும் எக்ஸாம்ஸ் வந்து ஜூலை அப்படி கண்டக்ட் பண்ணுங்க. ஆனால் மற்ற இடையில இருக்கும்ல, செகண்ட் செமஸ்டர், தேர்ட் செமஸ்டர் அப்படிலாம் இருப்பாங்கல்ல, அவங்களுக்குலாம் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண வேண்டாம், இன்டர்னல் மார்க்ஸ் வச்சு மார்க் போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து மேண்டேட்ரி கிடையாது, எல்லா யூனிவர்சிட்டிஸும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யூஜிசி பற்றி பார்க்கலாம். யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஆஃப் இந்தியா, இது வந்து ஒரு ஸ்டாட்டுட்டரி பாடி. எந்த ஆக்ட் கீழே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யூஜிசி ஆக்ட் 1956. இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கு கீழே வராங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹையர் எஜுகேஷனோட ஸ்டாண்டர்ட்ஸை மெயின்டைன் பண்றது, என்னெல்லாம் வந்து அவங்க பண்ணலாம் அப்படின்னு வந்து கைட்லைன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கறது, அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்றது எல்லாமே இவங்களோட வேலை தான். அதனாலதான் இப்ப இவங்க யூனிவர்சிட்டிஸ்க்கு கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க தான் யூனிவர்சிட்டிஸ்க்கு ரெகக்னேஷன் வந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இது யூனிவர்சிட்டி அப்படின்னு ரெகக்னேஷன் கொடுக்கறது இவங்க தான்.
அதுக்கப்புறமா இவங்க வந்து கவர்மெண்டோட ஃபண்ட்ஸை வந்து யூனிவர்சிட்டிஸ் அண்ட் காலேஜஸ்க்கு வந்து டிஸ்பர்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில் இருக்கு. 6 ரீஜனல் சென்டர்ஸ் இருக்கு. இந்த யூஜிசி இந்த கான்செப்டை வந்து நம்ம எங்கேருந்து பாரோ பண்ணோம் அப்படின்னா யூகேலேருந்து தான் பாரோ பண்ணோம். அங்கேயும் இதே மாதிரி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் இருக்கு. ஹோம் மினிஸ்ட்ரி கிளியர்ஸ் இன்டர் ஸ்டேட் மூவ்மெண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் பீப்புள். ஏற்கனவே நம்ம 28 ஏப்ரல்ல பார்த்தோம். ஏப்ரல் 19th மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் ஒரு கைட்லைன் கொடுத்துருப்பாங்க. அதாவது மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் யாரா இருந்தாலும் இன்டர் ஸ்டேட் மூவ்மெண்ட் வந்து பண்ணக்கூடாது, அவங்க இருக்கிற ஸ்டேட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கைட்லைன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் யூபி இந்த மாதிரி ஸ்டேட்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட பாப்புலேஷன்ஸ் வந்து வேற ஸ்டேட்ல இருப்பாங்கல்ல, அவங்கள வந்து டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இதை பார்த்த பஞ்சாப், ஒடிஷா இவங்களும் அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இதனால சீஃப் மினிஸ்டர் கூட பிரைம் மினிஸ்டர் மீட்டிங் நடக்கும்போது பீகார் சிஎம் வந்து சொல்லுவாரு, ஒழுங்கான பாலிசி வந்து கொண்டு வாங்க, எல்லாரும் அவங்களோட இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு. இப்போ வந்து நியூ கைட்லைன்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா May 4 அப்புறமா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களோட சொந்த ஸ்டேட்டுக்கு வந்து போய்க்கலாம், இன்டர் ஸ்டேட் மூவ்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இப்போ வேற ஸ்டேட்ல படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், டூரிஸ்ட் எல்லாருமே வந்து போய்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எதுவுமே இயங்காது. அப்புறம் எப்படி அவங்க போக முடியும் அப்படின்னா அவங்களோட ஸ்டேட் வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் ஏற்படுத்தி கொடுத்து கூட்டிட்டு வந்துக்கலாம். அப்படி அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா 14 days வந்து வீட்டில் வந்து தனிமையில இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி 30 lakh ஃபவுண்ட் நரேகா ஒர்க் இன் ஏப்ரல். ஏற்கனவே நம்ம 14th ஏப்ரல்ல இந்த நியூஸ் பத்தி பார்த்தோம். அதாவது இந்த எம்ஜி நரேகா ஸ்கீம்க்கு கீழே 1.8 crore ஹவுஸ் ஹோல்ட்ஸ், ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இந்த லாக்டவுன்னால ஏப்ரல்ல 1.9 lakh ஃபேமிலிஸ் மட்டும்தான் வேலை பார்த்துருக்காங்க. ஏன்னா லாக்டவுனால எந்த வேலையும் அதிகமாக நடக்கல. ஸோ 1.9 lakh ஃபேமிலிஸ்க்கு மட்டும்தான் வேலை கிடைச்சிருக்கு. அப்படின்னு பார்த்தா முன்னாடி இருந்ததை விட ஒரே 1% தான் வேலை கிடைச்சிருக்கு. முன்னாடி 100 பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா இப்போ ஒருத்தருக்கு தான் வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எதிர்த்து வந்து நிறைய பேர் சுப்ரீம் கோர்ட்ல பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு வேலை கொடுக்கணும், வேலை கொடுக்கலனாலும் அவங்களுக்கு வந்து வேஜஸ் வந்து கொடுக்கணும் ஃபுல்லா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்கள வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ண டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களோட சொந்த ஊருக்கு வந்தாங்கல்ல. மோஸ்ட்லி வந்து மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ரூரல் ஏரியால இருந்தா அர்பன் ஏரியாஸ்க்கு போயிருப்பாங்க. அவங்க எல்லாம் திருப்பி வராங்க. திருப்பி ரூரல் ஏரியாஸ்க்கு வரும்போது இப்ப 2 பேர் இருந்த வெயிட்ல 4 பேர் ஆயிடுவாங்க. அப்போ இவங்களுக்கு இந்த வேலையும் கிடைக்கல அப்படின்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால அவங்களுக்கு கம்பன்சேஷன் கொடுக்கணும் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா அப்போசிட் பார்ட்டி லீடர்ஸ்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இப்போ ஹார்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்துட்டு இருக்கு, ராபி கிராப்ஸ்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல கூட அவங்களுக்கு வேலை கொடுக்கலாம் அப்படிலாம் வந்து நிறைய டிமாண்ட்ஸ்லாம் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஏப்ரல் 20க்கு அப்புறமா எம்ஜி நரேகா ஒர்க்கர்ஸ்க்குலாம் வேலை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1%லேருந்து 17% ஆயிருக்கு. அதாவது முன்னாடி 1.9 lakh பீப்புள் ஏப்ரல்ல வேலை பார்த்துருக்காங்க. இப்போ ஏப்ரல் 20க்கு அப்புறமா 30 lakh பீப்புள் வந்து வேலை பார்த்துருக்காங்க. இதுவே ரொம்ப கம்மி தான். போன வருஷத்தை விட 82% வந்து கம்மி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எம்ஜி நரேகாவை பத்தி நமக்கு தெரியும். இது வந்து மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்டுக்கு கீழே கொண்டு வந்தாங்க 2005ல. இது மூலமா ரூரல்ல இருக்கிற ஹவுஸ் ஹோல்ட்ஸ் எல்லாத்துக்குமே 100 days வேலை கொடுக்குறாங்க ஒரு இயர்ல. ஏன் அப்படின்னா ரூரல்ல வந்து மோஸ்ட்லி எல்லாருமே அக்ரிகல்ச்சர் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அக்ரிகல்ச்சர் வந்து சீசனல் ஆக்டிவிட்டி. இப்போ ஒரு காய்கறி போடுறீங்கன்னா அது 6 months தான் இருக்கும். 6 monthsக்கு அப்புறமா அவங்க மறுபடி வேலை கிடைக்கணும்னா அவங்களுக்கு கஷ்டம். ஏன்னா அடுத்து நிலத்துல வந்து பருவம் பண்ணாதான் வேலை கிடைக்கும். அப்போ அந்த நேரத்துல அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனாலதான் நிறைய பேர் வந்து அர்பன் ஏரியாஸ்ல போய் என்ன வேலைனாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க தானே. இதனாலதான் இந்த ரூரல் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு வந்து 100 days வேலை கொடுக்கலாம் அப்படின்னு கவர்மெண்ட் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா அவங்க இருக்க வில்லேஜ்ல இருந்து வித்தின் 5 kilometerல வந்து அவங்களுக்கு வேலை கொடுக்கணும். ஒருவேளை 5 kilometerக்கு அதிகமா போச்சு அப்படின்னா அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா சேலரிஸ் வந்து கொடுக்கணும். என்ன வேலைலாம் பார்ப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் ஒர்க்ஸ் தான் பார்ப்பாங்க. அன்ஸ்கில்டு மேனுவல் ஒர்க், அதாவது நம்ம பார்த்துப்போம்ல ரோடு போடுறது, இந்த மாதிரி
இடங்கள்லாம் வேலை பார்ப்பாங்க. இவங்களுக்கு மினிமம் வேஜ் பார்த்தீங்கன்னா 182 ருபீஸ். ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து இதுக்கு அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஆனால் இதுக்கு கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ லாக்டவுன்னால நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் PM கரீப் கல்யாண் யோஜனா மூலமாக நிறைய ரிலீஃப் பேக்கேஜ்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த PM கரீப் கல்யாண் யோஜனா பற்றி நம்ம 4th ஏப்ரலில் பார்த்துருக்கோம். பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஸோ இது மூலமாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மினிமம் வேஜ் வந்து 202 ரூபாய் நம்ம கொடுக்கணும் எல்லா ஸ்டேட்ஸும் இந்த லாக்டவுன் பீரியட்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ கவர்மெண்ட் MG நரேகாக்கு கீழே பீப்புள்ஸ்க்கு ஒர்க் கொடுக்கலாம் அப்படின்னு அலோ பண்ணதுக்கு அப்புறமும் ஒர்க் வந்து அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகல. அதான 17% தானே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால மறுபடியும் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா கம்பன்சேஷன் ஆஃப் வேஜஸ் வந்து கொடுத்துருங்க, அவங்களுக்கு வேஜஸ்ல வந்து கம்பன்சேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீட் அப்ளைஸ் டு மைனாரிட்டி காலேஜஸ், சுப்ரீம் கோர்ட். நீட் நமக்கு தெரியும்ல, நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். மெடிக்கல் காலேஜில் நம்ம அட்மிஷன் வாங்கணும்னா இந்த எக்ஸாம் எழுதிட்டு தான் நம்ம அட்மிஷன் வாங்க முடியும். இப்போ இந்த நீட் எக்ஸாம் வந்து எல்லா காலேஜுக்குமே பொருந்தும். அது மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனாக இருந்தால் கூட நீட் மார்க் பேஸ் பண்ணி தான் அந்த காலேஜஸ்லேயும் அட்மிஷன் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். ஆர்டிகல் 30ல பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரைட் ஆஃப் மைனாரிட்டிஸ் டு எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். மைனாரிட்டிஸ் வந்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா அதை அட்மினிஸ்டர் பண்ணிக்கலாம். அதாவது அதில் எல்லா விஷயங்களையுமே அவங்களே பண்ணிக்கலாம். அட்மிஷன் போடுறது, ஸ்டாஃப்ஸ் வந்து டிசைட் பண்ணுறது, எக்ஸாம் நடத்துறது எல்லாமே அவங்களே டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு மைனாரிட்டிஸ்க்கு ரைட் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மைனாரிட்டினா யாரு அப்படின்னு கான்ஸ்டியூஷன்ல எங்கேயுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. இதனால பார்லிமெண்டோட நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் ஆக்ட் 1992 கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மைனாரிட்டி அப்படிங்கிறத யாரு டிசைட் பண்ணுவான்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் டைம் டு டைம் டிசைட் பண்ணுவா அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? மைனாரிட்டிஸ்லே 2 இருக்காங்க, ரிலிஜியன் அண்ட் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ். ரிலிஜியன் பேஸ் பண்ணி இருக்கிற மைனாரிட்டிஸ் யாரெல்லாம் அப்படின்னு கவர்மெண்ட் டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா மொத்தம் 6 ரிலிஜியன்ஸ்: முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன், சிக்ஸ், புத்திஸ்ட், பார்சிஸ், ஜெயின் இவங்கெல்லாம். லிங்குவிஸ்டிக் அதாவது லாங்குவேஜ் பேஸ் பண்ணி மைனாரிட்டிஸ் வந்து எப்படி முடிவு பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் எந்த ஸ்டேட்லேயுமே அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கக்கூடாது. இப்போ தமிழ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது தமிழ்நாட்டோட அஃபிஷியல் லாங்குவேஜ் அதானே. ஆனால் இந்த ஒரு லாங்குவேஜ் வந்து எந்த ஸ்டேட்லேயுமே அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கக்கூடாது. ஆனால் ஏதாவது ஒரு ஸ்டேட்டில் வந்து அதை மெஜாரிட்டி ஆஃப் பாப்புலேஷன் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க, ஆனால் அது அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்காது. இந்த 2 கிரிட்டேரியாவும் சூட் ஆச்சு அப்படின்னா அந்த லாங்குவேஜ் பேசுகிறவங்க எல்லாருமே லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ் அப்படின்னு டிசைட் பண்ணிடுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ இந்த மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர்டிகல் 30க்கு கீழே எங்களுக்கு வந்து ரைட் கொடுத்துருக்காங்க எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு, அதுக்கப்புறமா அது சம்பந்தமா எல்லா அட்மினிஸ்ட்ரேஷனையும் பண்றதுக்கு எங்களுக்கு ரைட் இருக்கு. இப்போ நீங்க எங்க மேல நீட்டை வந்து திணிக்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கு அகெயின்ஸ்டா இருக்கு, கான்ஸ்டியூஷனை வயலேட் பண்ற மாதிரி இருக்கு, இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆர்டிகல் 30க்கு கீழே உங்களுக்கு கொடுத்துருக்க ரைட் வந்து அப்சல்யூட் ரைட் கிடையாது. அப்சல்யூட் ரைட்னா என்னன்னா எந்த ஒரு காரணத்தினாலையும் அந்த ரைட்டை வந்து நம்ம அவங்க கிட்ட இருந்து வாங்க முடியாது. ஆனா இது அப்சல்யூட் ரைட் கிடையாது. இதுக்கு வந்து ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதாவது எஜுகேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸை என்ஷூர் பண்றதுக்காக என்ன விதமான நடவடிக்கைகளையும் கவர்மெண்ட் எடுக்கலாம், இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அதுக்கப்புறமா பப்ளிக் அண்ட் நேஷனல் இன்ட்ரெஸ்ட்காக கவர்மெண்ட் நடவடிக்கைகள் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கு. அப்படி பார்த்தா நீட் அப்படிங்கிறது வந்து எஜுகேஷனை வந்து வியாபாரமா ஆகுறத தடுக்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு எக்ஸாம். அதாவது அட்மிஷன்ல நடக்கிற கரப்ஷன் இதெல்லாம் தடுக்கிறதுக்காக கொண்டு வந்தது. ஸோ நீட் வந்து மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கும் செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேங்க்ஸ் பாரோ 2000 crore ஃப்ரம் RBI ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இது நம்ம 28th ஏப்ரல்ல டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணுவோம்ல. பிராங்க்லின் டெம்பிள்டன் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஃபண்ட் ஸ்கீம் எல்லாத்தையும் வைண்ட் அப் பண்ணிட்டாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. இப்போ பீப்புள்ஸ் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல காசு கொடுப்பாங்க. இந்த காசை வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஷேர்ஸ் வந்து வாங்குவாங்க, நிறைய ஷேர்ஸ் வாங்குவாங்க. இதுல கிடைக்கிற ப்ராஃபிட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மறுபடியும் பீப்புள்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா லாக்டவுன்னால ஷேர் மார்க்கெட் எல்லாமே டவுன் ஆயிடுச்சு. ஏன்னா எந்த கம்பெனியோட ஷேர்ஸ்க்குமே வேல்யூ இருக்காது, எல்லா கம்பெனியும் ஷட் டவுன் ஆயிட்டு இருக்கு.
இதனால இந்த பீப்புள்ஸ் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல காசு கொடுத்துருப்பாங்கல்ல, இந்த பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நாங்க கொடுத்த காசு தாங்க அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா மியூச்சுவல் ஃபண்டால கொடுக்க முடியல. ஏன்னா பீப்புள்ஸ் கொடுத்த காசை அவங்க மார்க்கெட்ல போட்டாச்சு. அங்கிருந்து காசு வத்தாதானே அவங்களுக்கு காசு கொடுக்க முடியும். இதனால இந்த பிராங்க்லின் டெம்பிள்டன் மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களோட ஸ்கீமை வந்து வைண்ட் அப் பண்ணிட்டாங்க. அதாவது யாருமே காசு இனிமே கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களா கணக்கு பார்த்து தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எதனால அப்படின்னா ரிடம்ஷன் ப்ரெஷர், அதாவது பீப்புள்ஸ் எல்லாம் காசு கேட்டுட்டு இருக்காங்க. ரெண்டாவது மார்க்கெட் லாஸ், அதாவது ஷேர் மார்க்கெட்ல இருந்து அவங்களுக்கு காசு வரல. இதனால என்ன ஆகும் அப்படின்னா பீப்புள்ஸ் யாருமே மியூச்சுவல் ஃபண்ட்ல இனிமே முதலீடு பண்றதுக்கு பயப்படுவாங்க இந்த ஒரு கம்பெனி பண்ண விஷயத்தினால. இதனால ஆர்பிஐ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு 50,000 crore அலோகேட் பண்ணிருக்காங்க. இந்த 50,000 crore-யும் அவங்க பேங்க் மூலமா தான் கொடுப்பாங்க. இதுல பேங்குக்கு இப்போ 2,000 crore கொடுத்தாச்சு. நம்ம பேங்க் வந்து இதை வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு கொடுப்பாங்க. இதை வந்து ஃபிக்ஸ்டு ரெப்போ ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஃபிக்ஸ்டு ரெப்போ ஆப்ரேஷன்னா என்ன, டெப்ட் ஃபண்ட் ஸ்கீம்னா என்ன, எப்படி கொடுப்பாங்க, என்ன மெக்கானிசம், எல்லாத்தையும் சிம்பிளா அந்த 28th ஏப்ரல்ல வந்து நம்ம பார்த்தோம். ஸோ நீங்க பாத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நேத்து நம்ம நிதி ஆயோக் பத்தி பேசணும். அதானே இதுல வந்து லாஸ்டா ஒரு பாயிண்ட் இருந்துச்சு. நிதி ஆயோக்கோட கவர்னிங் கவுன்சில்ல பிரைம் மினிஸ்டர் சேர்மனா இருப்பாரு. அதுக்கப்புறமா எல்லா ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர்ஸும் இருப்பாங்க. அதுக்கப்புறமா யூனியன் டெரிட்டரியோட லியூட்டினன்ட் கவர்னர் இருப்பாரு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, அதாவது யூனியன் டெரிட்டரியோட சிஎம் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு டவுட் கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறமா தான் நானே செக் பண்ணி பார்த்தேன். என்ன அப்படின்னா மொத்தம் 8 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்காங்கல்ல, இதுல வந்து 5 யூனியன் டெரிட்டரிஸ்ல மட்டும்தான் லியூட்டினன்ட் கவர்னர் இருக்காரு. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் டெல்லி எடுத்துக்கோங்க. டெல்லியில லியூட்டினன்ட் கவர்னர் இருக்காங்க. ஆனா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியும் அங்கே இருக்கு. அங்க சிஎம்மும் இருக்காங்க தானே. அப்போ லியூட்டினன்ட் கவர்னர், சிஎம், இந்த 2 பேர்ல யாருக்கு பவர் அதிகம் இருக்கும்? சிஎம் அப்படிங்கிறவர் வந்து பீப்புளால எலெக்ட் பண்ணப்பட்டவர். அப்ப அவருக்கு தானே பவர்ஃபுல். அதனால டெல்லியில இருந்து யாரு இந்த கவுன்சில்ல கலந்துக்கிறா அப்படின்னா சிஎம் கலந்துக்கிறாரு. இப்போ புதுச்சேரி வாங்க. புதுச்சேரியிலயும் லெப்டினன்ட் கவர்னர் இருக்காரு. அங்கேயும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கு. அப்போ இங்கேயும் சிஎம் தான் பவர்ஃபுல். ஸோ சிஎம் வந்து கலந்துக்கிறாங்க. அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் வாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் இப்பதான் வந்து யூனியன் டெரிட்டரியா வந்து மாத்திருக்காங்க. அங்கேயும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அங்கேயும் லெப்டினன்ட் கவர்னர் வந்து இருக்காரு. ஆனா அங்க எலெக்ஷன் இன்னும் நடக்கவே இல்லை. அதனால இப்போ கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் ஏதாவது நடந்துச்சுன்னா லெப்டினன்ட் கவர்னர் தான் கலந்துக்குவாரு. எது வரைக்கும்? சிஎம் எலெக்ட் பண்றது வரைக்கும். ஓகேவா? அடுத்து லடாக் வாங்க. லடாக் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கிடையாது அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. லெப்டினன்ட் கவர்னர் மட்டும் தான். அதனால இங்க வந்து லெப்டினன்ட் கவர்னர் தான் கலந்துக்குவாரு. அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்லயும் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கிடையாது. லெப்டினன்ட் கவர்னர் கலந்துப்பாரு. மத்த 3 யூனியன் டெரிட்டரியிலும் பாத்தீங்கன்னா லெப்டினன்ட் கவர்னர் கிடையாது. அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் இருக்காங்க. இங்க பாருங்க, சண்டிகர்ல வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் இருக்காரு. அதுக்கப்புறமா டட்ரா நகர் காவேலி, டாமன் அண்ட் டையூ, இங்கேயும் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் இருக்காங்க. லட்சத்தீவிலையும் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் இருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும், லெப்டினன்ட் கவர்னர்னா யாரு, அட்மினிஸ்ட்ரேட்டர்னா யாரு, ரெண்டுமே ஒண்ணு தானே அப்படின்னு கேட்பீங்க. இல்ல, அதுல வந்து ஒரு மைல்டு டிஃபரன்ஸ் இருக்கு. 2 பேருமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்றாரு. அட்மினிஸ்ட்ரேட்டர்னா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து பியூரோகிராட்ஸா இருப்பாங்க. அதாவது இப்போ வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருப்பாங்க, இல்ல ஐபிஎஸ் ஆஃபீஸரா இருப்பாங்க. ரிட்டையர் ஆயிருக்க மாட்டாங்க. இப்படி இருக்கிறவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது பிரசிடென்ட் வந்து யூனியன் டெரிட்டரியோட ஹெட்டா அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா அப்போ அது அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகேவா? இங்க பாருங்க, லட்சத்தீவுல அட்மினிஸ்ட்ரேட்டரா யார் இருக்கா? தினேஷ்வர் சர்மா ஐபிஎஸ் இருக்காங்க. புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே வந்து ரிட்டையர்டான பியூரோகிராட்ஸ் இல்லைன்னா வேற ஏதாவது ஸ்ட்ரீம்ல இருக்கிறவங்கள அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க லெப்டினன்ட் கவர்னர். இப்போ புதுச்சேரி எடுத்துக்கோங்க. அங்க யாரு இருக்கா? கிரண் பேடி இருக்காங்க. அவங்க ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவங்க இப்போ வேலையில இல்ல, ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க. அப்போ அவங்க லெப்டினன்ட் கவர்னர். இதே அவங்க வேலையில இருக்கும் போதே அவங்களை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது அட்மினிஸ்ட்ரேட்டர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இன்னைக்கு நியூஸ் அவ்வளவுதான். தேங்க்யூ சோ மச்.